வணக்கம் ப்ரோகுல இலங்கை சுற்றுலா நாங்க இன்னைக்கு வந்திருக்க இடம் ரீச்சா தான். ரீச்சா தெரியாத ஆட்களே இருக்க மாட்டீங்க. இங்க வந்தா என்ன சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்ல, விளையாட்டுக்கு பஞ்சம் இல்ல. எல்லா விஷயமும் இங்க இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நம்ம நான் பாரிஸ்ல இருக்கும்போது எப்படியாவது ஒரு நாள் ரீச்சாக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அதே மாரி ஸ்ரீலங்காவுக்கு போன உடனேயே ரீச்சாக்கு போகணும்னு சொல்லி வெளிக்கிட்டு போயிட்டேன். இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ரீச்சா ஒரு பெரிய தேசம்ன்றபடியால பைக்குகள் இல்லாட்டி சைக்கிள்கள், வாகனங்கள் நீங்க எடுத்து உள்ள ஓடிக்கொள்ளக்கூடிய மாரி இருக்கும். நம்ம ஒரு பைக் தான் ரெண்டுக்கு எடுத்திருந்தோம். மற்றது பார்த்தீங்கன்னா, நாங்க வில்லா இருக்குது, ஹோட்டல்கள் எல்லாமே இருக்குது, ரெசார்ட் எல்லாம். நாங்க ஒரு வில்லாவும் புக் பண்ணியிருந்தோம். ஒரு நைட் நின்டு அடுத்த நாள் எல்லாம் சுத்தி பார்ப்போம்ன்னு சொல்லி. நாங்க எடுத்த ரெசார்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா, குறிஞ்சின்னு சொல்லி, குறிஞ்சி வில்லான்னு சொல்லலாம். ஒரு வில்லா தான். ஸோ அந்த வில்லாவுல தங்கிட்டு அடுத்த நாள் எழும்பி தான் உங்களுக்கு எல்லாம் சுத்தி காட்டப் போறேன். ஸோ நான் இந்த வில்லாவ ஃபர்ஸ்ட்டு காட்டுறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க எடுத்த வில்லாக்கு வந்திருக்கோம். நாங்க உள்ள போயிட்டு உங்களுக்கு சுத்தி காட்டுறேன் பாருங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு பேர்ல வச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முகமாலை இண்டு இருக்குது. அடுத்து விசுவ மடு உண்டு. அதுக்கு தான் எங்களுக்கு தந்திருக்காங்க 24வது நம்பர். ஸோ நான் உங்களுக்கு போயிட்டு காட்டுறேன்னு பாருங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் காட்டு வச்சு துறக்கிறது தான், துறப்பில்லை. வாவ், உள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஏசி போட்டு தான் இருக்குது. ரூமை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டபுள் பெட் கட்டில் இருக்குது, பெரிய கட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் எங்கேயால பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல டிவி இருக்குது. ஃபுல் ஏசி தான், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஏசி இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல கபட் இருக்குது, உங்களோட சாமான்களை எல்லாம் வைக்கிறதுக்கு. இதான் சொல்ல நான் சொன்ன கட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விலைக்கு ஏற்ற மாதிரி நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்ல கம்ஃபர்டபுளான கட்டில் தான், விலைக்கேற்ற இடம் என்று சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு நாளுக்கு எடுத்திருந்தோம் 16,500 ரூபாய்க்கு எடுத்திருக்கோம். 14,500 ரூபாய் ஸ்ரீலங்கன் காசுக்கு. அப்படி இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நீங்கள் டீ காஃபி அதுகள் போட்டு குடிக்கிற ஐட்டங்களை வச்சுருக்காங்க. 2 தண்ணி போத்தல் வச்சிருக்கணும். ஒரு சுடுதண்ணி வைக்கிற கீட்டர் இருக்குது. அப்படி உள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பாத்ரூம் இருக்குது, நல்ல நீட்டா. ஸோ உள்ள பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்ல டாய்லெட் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சிங்க் இருக்குது, நல்ல பெரிய சிங்க் இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் சேவிங் கிட் கொடுத்துருக்காங்க, ஒரு டென்டல் கிட் கொடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதில் சவர் ஜெல் இருக்குது, செம்போ இருக்குது, கண்டிஷனர் மற்ற பாடி லோஷன், ஒரு சின்ன சோப் இருக்குது, மற்ற டவல் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குளிக்கிறதுக்கு செம்மையான இடம்னு சொல்லலாம். நல்ல பெரிய பிளேஸ் இருக்குது. இல்லை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. வடிவா 2 பேர் கூட நின்று குளிக்கிற மாதிரி நல்ல வசதியோடு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாய்லெட் பக்கத்துலேயே கழுவுறதுக்கு இது கொடுத்துருக்கணும். அது இல்லாட்டி பேப்பர் கூட இருக்குது. ஸோ நான் சொன்ன இந்த ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது பாருங்கள், எல்லாம் ரீச் ஆன ப்ராடக்ட் தான். ஓகே கைஸ், இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீச்சால ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குது. இது எதுவும் கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் இல்லை பார்த்தோம் ரூமில் வச்சிருந்தாங்க. ஸோ அதான் சொல்கிறேன். 7ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆகஸ்ட் மாதம் இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லைவ் குக்கிங் இருக்குது, மியூசிக் இருக்குது, என்டர்டைன்மெண்ட் இதுகள் இருக்குது, மற்ற டின்னர் எல்லாம் நீங்கள் சாப்பிடலாம். அது எல்லாம் தெரியும் தானே, ரீச்சால இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். நான் ரூமில் பார்த்த உடனே தான் எடுத்த நான். ஓகே, நாங்கள் மற்ற இதுகளை பார்ப்போம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரூம் டூர் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, இந்த வில்லாண்ட டூர் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ நாங்கள் அடுத்தது ஸ்விம்மிங் பூலில் போய் குளிக்க போகிறோம். நாங்கள் எடுத்த இந்த ரூம் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது, இன்க்ளூட் ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ட்ரி டிக்கெட்டும் ஃப்ரீ எங்கள் 2 பேருக்கும். வரது சாப்பாடுகள் இருக்குது, அதுக்கு நீங்கள் தனியாக காசு கட்ட வேண்டிய மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு மீதி விஷயத்தை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ஸ்விம்மிங் பூல் பார்க்குறதுக்கு போகிறோம். ஸோ இப்போ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. வாவ், நல்ல இந்த இயற்கையான சூழலுக்கே இருக்குது. ஓகே கைஸ், இப்போ உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் ஸ்விம்மிங் பூல் கிட்ட வந்துட்டோம். பாருங்கள் இந்த பெரிய ஊஞ்சல் ஒன்று இருக்குன்னு சொல்லி. பின்னுக்கு அழகான ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. வாவ், செம்மையாக தான் இருக்கும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்விம்மிங் பூல் கிட்ட வந்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அழகாக இருக்குது. மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணியும் நல்லா லீட்டாக இருக்குது. பெருசாக ஆழம் இல்லை. இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால நம்மளா சின்ன ஆக்கள் கட்டையானாக்கள் குளிக்கலாம். இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆழமாக இருக்குது. ஸோ 6 அடிக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன், 6 அடி மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் த்ரோசாத்தி இதெல்லாம் இருக்குது. குளிச்சுட்டு நீங்கள் வெயிலில் நல்லா படுத்து இலைப்பாறலாம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்மையாக இருக்குது.
மறுதில் டைம்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட காலம் 7 மணிலேருந்து பின்னேரம் 9 மணி மட்டும் இருக்கும். ஸோ நீங்கள் வடிவாக வந்து குளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் உங்களை மற்ற விஷயங்களை சுற்றி காட்டுறேன் பாருங்கள். வந்த களைப்புக்கு நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு இருட்டாயிட்டு நைட் டின்னர் சாப்பிடும்னு சொல்லி போய் கொண்டிருக்கிறோம். ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெஸ்டாரண்ட் இருக்குது. சிவங்கள்ட்டே வந்து நீங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ணி எடுத்து சாப்பிட்டு கொள்ளலாம். இல்லாட்டி வந்து ரூம் சர்வீஸ் கூட இருக்குது. நம்ம இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி 2 ஜூஸையும் ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தோம். நல்ல ஸ்பைசியாக கொத்து ரொட்டி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுவும் இல்லாமல் பரோட்டா, சிக்கன் கறி எல்லாம் வாங்கியிருந்தோம். சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. சாப்பிட்டு ரூமுக்கு போயாச்சு. அடுத்த நாள் காலமே எழும்பி வந்து பைக்கை ட்ரெண்டுக்கு எடுத்துட்டு இன்றைக்கு ரிச்சாக ஒரு ரவுண்ட் அடிக்கிறது தான்னு சொல்லிட்டு வெளிக்கிட்டாச்சு. இப்படியே ஒவ்வொன்றா போய்க்கொண்டே இருந்தோம். பார்த்துட்டு போகும்னு சொல்லி ஈஃபில் டவர் இருந்துருச்சு அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறது, நாங்கள் இந்த எல்லாருக்கும் வந்து எல்லா இடங்களும் போய் பார்க்க கிடைக்காது தானே. ஸோ அப்படியானாக்கள் இங்கே போனீங்கன்னு சொன்னால் அதுகளுக்கு முன்னுக்கு நின்று ஃபோட்டோக்கள் எடுக்கலாம், பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காலமே நேரத்துக்கு எழும்பி வந்து போகிறனால ரீச் ஆகலாம் ஆட்கள் இல்லாத மாதிரி இருக்குது என்று சொன்னால் நான் நேரத்துக்கே போயிட்டேன். ஸோ இது இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தாக்கலாக வருவாங்க. நீங்கள் வந்து பைக்கில் தான் போய் சுற்றி பார்க்கணுன்ட்டு இல்லை. நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்கன்னா நடந்தும் எல்லா இடமும் சுற்றி பார்க்கலாம். அதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு சொன்னேன் தானே ஸ்டார்ட்லேயே வந்து சைக்கிள் இருக்குது, பைக் இருக்குது, வாகன வசதி அப்படி சொல்லி எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நம்ம வந்து இப்போ ஒவ்வொன்றா சுற்றி பார்த்து கொண்டிருக்கோம். போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் தென்னந்தோப்பு தான். நல்லா பச்சை பசேலுண்டு வச்சுருக்குறாங்க. ஸோ மருது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு வந்து குறிப்பாக நிறைய இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்குரிய நல்ல நல்ல இடங்கள் இருக்குது. இப்போ ஃபோட்டோ எடுக்கிறது, ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு அப்படியெல்லாம் வந்து நல்ல சூப்பரான இடங்கள் வந்து இருக்குது. நீங்கள் வந்து அதுகளில் ஃபோட்டோக்கள் எடுக்கிறதுக்கு அதுகளுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம இப்படியே பார்த்துட்டு போய்க்கொண்டிருக்கோம். அவங்க சொன்னாங்க இதுகளுக்கு வேறு ரெஸ்டாரண்ட் எல்லாம் இருக்குன்னு சொல்லி. அப்போ எங்கேயாவது போயிட்டு காலை உணவு சாப்பிடுவோம்ட்டு தான் போய்க்கொண்டிருக்கிறோம். ஏன்டா நைட்டு வந்து குறிஞ்சியில் சாப்பிட்டோம், அங்கேயே காலையும் சாப்பிட்றேன்டா சாப்பிட்லாம். நைட்டே கேட்டவங்க காலை சாப்பாட்டுக்கெல்லாம். ஆனால் நாங்கள் இன்றைக்கி இன்னொரு உணவகத்தில் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது உங்களோட சாப்பாடுன்னு சொல்கிறதுக்காகத்தான் இன்னொரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் கொண்டிருக்கோம். இதில் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்கள்ட்ட வேறு ரெஸ்டாரண்ட்டுகளும் இருக்குது. முல்லை இருக்குதாம், சுவை அருவி இருக்குது, நெய்தல் அப்படின்னு சொல்லி நிறைய இது சொன்னாங்க. சரி ஒருக்கா முல்லையில் போயிட்டு காலமாக சாப்பாடு ஒருக்கா சாப்பிட்டு பார்ப்போம் என்னதான் இருக்குன்னு சொல்லி தான் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிட்ட வந்துட்டோம். நான் எடுத்த பைக்கின் பேரை பாருங்கள், வேலவன்னு சொல்லி. ஸோ ஒவ்வொரு பைக்குக்கும் வந்து தமிழ் பெயர்கள் வச்சுருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முல்லை ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிற வழி. மற்றது வந்து முல்லை ஹோட்டலும் இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இப்போ விழா இல்லாட்டி வந்து இந்த ரெசார்ட் மாதிரி எடுக்காட்டி இப்படி நார்மல் ஹோட்டல்களும் உங்கள்கிட்ட இருக்குது. இப்படியும் இதுலேயும் ரூம் எடுத்து நீங்கள் வந்து தங்கி நிற்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படியே நேரு நடந்து போனீங்கன்னு சொன்னால் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. மற்றது வந்து இவங்களோட முல்லை ரெஸ்டாரண்ட் இருக்குது. அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மசாஜ் சென்டர் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து மசாஜ் பண்ணலாம். அதுக்கு வந்து இதில் எவ்வளோ விலைன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு உங்கள் விருப்பப்பட்டீங்கன்னு சொன்னால் பண்ணலாம். அந்த இது இருக்குது. ஸோ நம்மளும் என்னென்ன இதெல்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு காலையிலேயே மசாஜ் பண்ண வேணாம் போல போய் இடத்த பார்ப்போன்ட்டு போய் கொண்டிருக்கிறோம். போனோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கே பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அதோட சேர்த்து அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முல்லை உணவகம் வந்து இருக்குது. வெளிநாட்டிலலாம் காலையிலேயே சாப்பிட மாட்டோம், சாப்பிட்றதே சரியான அரிதுன்னு சொல்லலாம். ஆனால் ஊருக்கு போனதுலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காலமை மதியம் இரவு 3 நேரம் சாப்பிட தவறுறதே இல்லை. அந்த இதில் அப்படியே எழும்பி வந்துட்டோம். இன்னும் டீ கூட குடிக்கல. முதல்ல போய் டீ குடிப்படான்னு சொல்லி தான் இப்போ போகிறோம். பாருங்கள் முன்னுக்கே வந்து நல்ல ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அப்படியே அதற்கு எதிராகவே வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வந்து இருக்குது, முல்லை உணவகம் வந்து இருக்குது. ஸோ என்ன சாப்பாடு இருக்குன்னு தெரியலை. முதல்ல கேட்போம், கேட்டுட்டு முதல்ல ஒரு டீ ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு அதுக்கு பிறகு சாப்பிடுவோம். அவங்கள்ட்ட வந்து பூரி அண்ட் சப்பாத்தி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ஆர்டர் பண்ணியிருக்கோம். வந்தோடனே பார்ப்போம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி. மறுபடியும் ரீச்சாவையும் கொஞ்சம் சுற்றி பார்த்து இன்றைக்கி உங்களுக்கு காட்டணும் எப்படி இருக்குது இடங்கள்னு சொல்லி. நாங்கள் ஆர்டர் பண்ண டீ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா சுட சுட வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் என்னடா நீங்கள் 2 பேரும் தான் இருக்குன்னு நினைப்பீங்க. காலமாக நேரத்துக்கு வந்தால் என்ன நாங்கள் மட்டும்தான் இருப்போம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டீ ஆர்டர் பண்ணோம். வந்துட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவோம். செம்மையாக தான் இருக்குது காலையே இப்படி ஒரு டீ குடிக்கும்போது. சாப்பாடு வந்து ஒன்று காட்டுன்னு பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணின பூரி அண்ட் சப்பாத்தி வந்துட்டு அதோடு சேர்த்து நாங்கள் சிக்கன் கறி எடுத்திருந்தோம், அதுவும் வந்திருக்கு. அண்டு பருப்பு கறியும் கொடுத்துருக்காங்க. ஸோ சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஓகே கைஸ், இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். இது டால் கறி, பருப்பு கறி. ஸோ கொஞ்சம் பருப்பு கறியும் எடுப்போம், கொஞ்சம் கோழிக்கறியும் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். காலையிலேயே கோழியை சாப்பிட்றோம், என்ன செய்தோ தெரியலை. சாப்பிட்டு பார்ப்போம். முதலாவது வந்து சப்பாத்தி கூட ட்ரை பண்ணி பார்ப்போம். வாவ், நல்லா தான் இருக்குது காலையிலேயே சப்பாத்தியும் சிக்கன் கறியும் சாப்பிடும்போது. இப்போ வந்து பூரி ட்ரை பண்ணி பார்ப்போம்.
இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. பூரியோடையும் வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ஒரு கட்டு கட்டிட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவையருவி உணவகம் இருந்துச்சு. இங்கே வந்து பழைய கஞ்சி, மோர் எல்லாம் விற்றாங்க. ஓகே காய்ஸ், இப்படியே நாங்கள் பைக்கில் ரீச்சாக சுற்றி பார்த்துட்டு வந்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு 1-2 தெரியும் தானே, எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் 1-2 எங்களுக்கு சொல்ல தெரியும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழில் வந்து இப்போ 10,000, 1,00,000 அதுக்கு பிறகு எல்லாம் இருக்குது தானே. இப்போ எங்களுக்கு கோடி வரைக்கும் சொல்லியிருப்போம். இந்த அற்புதம், நிகட்புகம், கும்பம், கணம்னு சொல்லி இந்த ஒவ்வொன்றுக்கும் போட்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் எழுதி வச்சிருக்காங்க தமிழனா இருப்பது பெருமைன்னு சொல்லி. இங்கே வேற லெவலில் இருக்கு. இங்கே பாருங்க காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முள்ளிவாய்க்கால் மே 18 அந்த நினைவுக்கால் வச்சிருக்காங்க. மற்றது ஒவ்வொரு இடங்களும் வந்து போட்டிருக்காங்கல்ல. சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், நீல கலர் பலகையில் வந்து ஒவ்வொரு இடங்களோட பெயரும் போட்டிருக்காங்க. வள்ளிப்புணம், தேவிபுரம், புதுக்குடியிருப்பு, ஆனந்தபுரம், புதுமாத்தலன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடங்களும் போட்டிருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 83 ஜூலை. இப்படியே ரீச்சாவை சுற்றி பார்த்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இடம் இருக்குது. இதை இப்போ நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. ஃபேஸ்புக், டிக்டாக் அங்கேருந்து ஃபோட்டோக்கள் எடுத்தாக்கள், பிஜிஎம் பாட்டு அதெல்லாம் போட்டிருப்பாங்க. சும்மா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான இடம்னு சொல்லலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இதோட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோ எடுக்கிற இடங்கள் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதில் ஒரு கேரி ஒரு ஃபோட்டோ எடுப்போம்னு சொல்லி எடுத்திருக்கேன். வேறு லெவலில் இருக்குது. ஸோ மற்ற இடங்களை பார்ப்போம் வாங்க. இப்படியே இடங்களை பார்த்து கொண்டே போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் தோட்டம், இந்த மற்றது வந்து கொய்யா தோட்டம், மாதுளை தோட்டம் அதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ இங்கால போயிட்டு மாங்காய்கள் இருந்தால் பார்த்து ஆய்வமும் பிடுங்குவோம்னு சொல்லி தான் போய் கொண்டிருக்கிறோம். ஸோ நான் உங்களை கிட்ட போயிட்டு காட்டுறேன்னு பாருங்கள் அப்படி இருக்குன்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாமாங்கம்னு சொல்லி மாம்பழ தோட்டம் போட்டிருக்காங்க. ஸோ நான் அந்த மாம்பழ இதுகள் நடுக இடைவெளி மற்றது எப்போ ஆரம்பித்தது எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. எவ்வளோ என்ன வரும் ஒரு மாங்காய்? ஒரு மாங்காய் கிலோ கிலோ படி 1000 ரூபா. ஓகே 1000 ரூபா. ஒரு மாங்காய் எவ்வளோ வரும்? எத்தனை கிலோ? ஒரு மாங்காய் ஒரு பெரிய மாங்காய் அது 60 கிராம் 70 கிராம். இது என்ன மாங்காய் இனம்? டொமீசியா. தமிழ் பேர் இல்லையா? அப்படி தான் சொல்கிறேன். ஓகே ஓகே. இது முருங்கைக்காய். ஓகே. டேட் பார்த்து தானா? எல்லாத்துக்கும் டேட் போட்டிருப்பீங்களா? இது பழமா காயா? இது ஒரு 4 நாளாக. இது 4 நாளாக இருக்குமா? ஓகே இது கொடுங்க. இது நல்ல காயா இல்லை? இதை விட பெருசு இருக்கா? இல்லை இந்த சைஸ்லாம் இருக்கு. இந்த சைஸில் இங்கே பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி. இது அங்கே தான் போயிட்டு நிறுத்து காசு கொடுத்துட்டு போகணும். ஸோ அங்கே போயிட்டு நான் பார்ப்போம். நீங்கள் அங்கே நாங்கள் கேட்ட தருவாங்க அப்படியே? அங்கே இல்லை. உங்கள் என்ன பேர்? தர்சன் சொல்லுங்கள். இல்லை போட்டிருக்கு. இப்போ முன்னு கட்டேங்க. இது எத்தனை தேதி? இது 11/5. 11/5. இதெல்லாம் இப்போ வச்சுருங்க. இதெல்லாம் இப்போ கட்டினேன். இப்போ 26/6 கட்டினாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் வந்து டேட் போட்டிருக்கணும். ஸோ அந்த டேட்டில் பார்த்து தான் வைப்பாங்களாம். இந்த இதில் பாருங்கள் டேட் போட்டிருக்கு 26/6. 3 மாதத்தில் நார்மலாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீச்சா புகையிரத நிலையம்னு சொல்லி ட்ரெயின் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பெரிய ராத்தினம் இருக்குது. நீங்கள் ராத்தினத்தில் ஏறி சுற்றலாம். இதான் இந்த புதுசாக ஓப்பன் பண்ணாங்கன்னு. ஆமாச்சி, இந்த பட்டு சீட்டு எடுக்கிற இடம்லாம் அங்கே இருக்குது. என்ட்ரன்ஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. பன்னாத்தி பூச்சி வடிவில் வச்சுருக்குறாங்க. நாங்கள் உள்ளே போயிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி. செம்மையாக இருக்குது. பாருங்கள் ரீச்சா பாக்குன்னு சொல்லி அடித்து வச்சுருக்காங்க. இந்தியாவில் வந்து ஐஸ்கிரீம் செக்ஷன் இருக்குது. தமிழ்லேயே எழுதியிருக்காங்க. அதுதான் இதில் வந்து ஹைலைட். ரீச்சா குளிர் களி எப்படி இருக்குது? கேட்கவே நல்லா இருக்குல்ல. ஸோ உங்களை நான் சொன்ன ராத்தினம். அதில் வந்து வாட்டர் பார்க் வரப்போகுது. அதில் போட்டிருக்காங்க கம்மிங் சூன்னு சொல்லி. இங்கே குபரேர் சிலையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ அதில் வரப்போகுது. மற்ற கேம்ஸ் எல்லாம் இந்தியாவில் இருக்குது.
இந்த இருக்குது நெய்தல். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நெய்தல் உணவகம் வந்து இருக்குது. இங்கே இதுக்குள்ளேயும் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டுகள் இருக்குது. முதலாவது வந்து எருமை சவாரிண்டு அந்த காலை அடக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் எருமை மற்ற இதில் வந்து கட்டணங்கள் எல்லாம் போட்டிருக்காங்க. ஆங்கிலத்துலேயும் போட்டிருக்கு, தமிழ்லையும் போட்டிருக்கு. கட்டணம் வந்து 300 ரூபா. மற்ற வயசு எல்லாம் வந்து 6 வயசுக்கு மேலே செய்யலாம். உயர இல்லை வந்து இல்லைன்னு போட்டிருக்கு. அப்படியே ஒரு விளையாட்டாக வந்து போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இசைத்துள்ளல்னு சொல்லி இது போட்டிருக்கு. மற்ற பற்றுச்சீட்டு எடுக்கிட்டோம் அங்கே இருக்குது. டிக்கெட்டுகள் அதில் எடுக்கலாம். அப்புறம் இங்கால வந்து பார்த்தீங்கன்னா ஊசலாட்டம்னு சொல்லி அது இருக்குது. இங்கே பாருங்க அடுத்த விளையாட்டு அங்கெல்லாம் ஏறி கொண்டிருக்காங்க. அப்படியே எங்கேயால பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதுளை தோட்டம் இருக்குது. மாதுளை அங்கம்ட்டு போட்டிருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து எல்லாமே போட்டிருக்காங்க டீட்டெயில்ஸாக வந்து திட்டம் ஆரம்பம், பொது பெயர், விஞ்ஞான பெயர் அப்படின்னு சொல்லி. வர்க்கம் வந்து இந்தியன் ரெட் ஏஞ்சல்டு. ஸோ உள்ளே போய் பார்க்க முடிஞ்சால் பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதுளம் தோட்டத்துக்கு வந்தோம். நாங்கள் ஆயலாம்ட்டு வந்து பார்த்தா எல்லாம் பிஞ்சாக கிடக்குது. ஸோ இங்கே வேலை செய்கிற ஆகள்கிட்டையும் கேட்டோம், எல்லாம் சின்னனாக இருக்காம். ஸோ இது பெருசாக வந்தால் தான் ஆயலாம். ஸோ சும்மா சுற்றி பார்த்தோம். ஸோ வேறு அங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குய்யம்னு சொல்லி கொய்யா தோட்டம் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பார்க்கவே தெரியுது இதெல்லாம் சின்ன சின்ன காயாக கிடக்குது பாருங்கள் அப்படின்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுட்பால் கோல் அடிக்கிறது. ஸோ இதுக்கிட்ட இருந்து அடிக்கணும். 5 அடி தருவாங்க. 5 இது அடிக்கலாம். 200 ரூபா 5 இதுக்கு. மற்ற பாயிண்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து நாங்கள் 50 பாயிண்ட்ஸ் எடுத்தோம்னு சொன்னால், இப்போ ஒரே தடவை நீங்கள் அடித்து 50 எடுத்தால் கூட உங்களுக்கு 2000 ரூபா தருவோம்னு சொன்னாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு. வாய்ப்பே இல்லை. 5 இதுக்கு 200 ரூபா. அடிச்சா 20 வேஸ்ட். எங்கண்ணா வாய்ப்பில்லை. எத்தனை 3 போயிட்டேனே. அதை அடித்தாதானே எடுக்கிறேன் வீடியோ. பத்துக்கு ஒன்றுமே இல்லை. இது கடைசி என்ன? பெருசே போகுதில்லை, சின்ன இல்லையா போகுது. ஏதோ ஒரு ட்ரை. ஒன்று இன்னும் 4 இருக்கு. அட எம்எப்பை மாதிரி ஒன்று அடி. சான்ஸ்ல 4 போட்டீங்கன்னா 2 நல்ல போகுது. உங்களோட பேர் மட்டும் ஓகே. ஒரு எடுத்தேன். ஒரு ட்ரையல் போயிட்டு இன்னொரு ட்ரையல். ஓகே. எத்தனை போட்டா எழுதுவேன்னு சொன்னீங்க? 6ல 4. ஃபூ. அங்க போடுது அடுத்து போடா. ஃபூ வாய்ப்பு போயிட்டு. முடிஞ்ச. வாவ், ட்ரையலுக்கே போட்டுட்டான் தலைவன். நான் 2 ட்ரையல் முடிஞ்சு. நம் ட்ரையலுக்கு மட்டும் போடு, விளையாடும் போது போடாது. விளையாண்டவன பேர் எழுதுவாங்க அங்க.
என்ன போட்டின்டா போயிட்டு குறி பார்த்து போடுறா. வா ஒன்று போட்டான். வாவ் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மழலைகள் உணவகம்னு சொல்லி சில்ட்ரன்ஸ் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது, சின்னாக்களுக்கான ரெஸ்டாரண்ட்டு. இவருங்க மாட்டு வண்டியில் மாதிரியே செஞ்சு வச்சுருக்காங்க. இதில் வந்து ஒரு தொங்கு பாலம் மாதிரி இருக்குது, 10 பேர் மட்டும் போட்டிருக்காங்க. ஸோ ஏறி போய் பார்ப்போம். வாவ் செம்மையாக இருக்கு. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒரு தொங்கு பாலம் மாதிரி தான். இங்கே தர்மா நிற்கிறார், இவர் தான் எங்கட கேமராமேன். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி தொங்கு பாலம். ஸோ இதுக்கு மேலே வந்து இருக்கக்கூடிய மாதிரி ஒரு இது செஞ்சுருக்காங்க. ஸோ இதுலேருந்து இதுவும் குடிச்சிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் செம்மையாக இருக்கும். இதுலேருந்து வியூ நல்லா இருக்குது. எப்படி செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள். பனை மரம் நொங்கு எல்லாம் மேலே இருக்குது. ஸோ அப்படி எங்கேயால போவோம். செம்மையாக தான் இருக்குது. எப்படி இருக்குண்டு வாவ் நடக்கே ஆடுதுங்க. எப்படி ஆடுதுன்னு பாருங்க. எப்படி இருக்கு பாத்தியா இங்கே எப்படி ஆடுதுண்டு. அதனால போட்டிருக்காங்க 10 பேர் வரைக்கும் தான் போகலாம்னு சொல்லி. செம்மையாக இருக்கு. இங்கே எப்படியே வந்தா பனம்பழம் விழுந்து கிடக்கு. இங்கே பாருங்க. ஏன்னா பனமரத்தை இதோட தானே செஞ்சு வச்சிருக்காங்க. 1000 ஒருத்தி. ஆமாம் நல்ல பனம்பழம். பனங்காய் பணியாரத்தோட பனங்காய் தான் இருக்கும். மேலே பாருங்க அப்படியே எப்படி இருக்குன்னு சொல்லி. ஏன்னா இப்போ நொங்கு சீசன் முடியுது தானே, எல்லாம் அந்த சீக்காய் பனம்பழம் அதுதான். ஸோ செம்மையாக இருக்குது. இங்கே எவ்வளோ தென்னை மரம்லாம் எவ்வளோ பக்கத்தில் இருக்குன்னு பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு கப்பல் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. 2 சைட்லேயும் இருக்கலாம். நீங்கள் என்னென்ன போட்டோக்கள் எடுக்கிறதுக்கு கப்பல் ஓடுற மாதிரி செய்கிறதுக்கு ஒரு இதுவும் இருக்குது. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ 2 போட்டோக்கள் எடுக்கிறதுக்கு வந்து செம்மையாக வந்து இருக்கும். அப்படியே முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணியில் விளையாடுற விளையாட்டுகள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கு ஓகேவாக இருக்கும். அது பக்கத்துலேயே டிக்கெட் எடுக்கிறது இருக்குது. இது படகு சவாரி தான் சின்னாக்கள் கூடியது. ஸோ நாங்கள் மற்றதுகளை போய் பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அசோகவனம்னு சொல்லி இங்கே குரங்கு எல்லாமே இருக்குது பாருங்கள். இங்கே குட்டி குரங்கு. இதில் வந்து வலாசகம்னு சொல்லி இதுகள்லையும் இருக்குது. இங்கே பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சகுந்தலம்ண்டு. எனக்கு இதில் பிடிச்ச விஷயமே இங்கே வச்சுருக்க பேர்கள் தான் செம்மையாக இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ பறவைகள்ண்டு. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னாசி தோட்டம் வச்சுருக்காங்க. அந்த அன்னாசியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் இப்போ தான் காய்ச்சி இருக்குது. இன்னும் அந்த புடுங்குற பருவத்துக்கு வரலன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள் இது ஃபுல்லாக அன்னாசி தோட்டம் தான். அடுத்து இங்கே இருக்க தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன மரங்கள் தான். ஆனால் காய் வந்து பாருங்கள் கையில் நின்று எட்டி பிடுங்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஃபுல்லாக இங்கெல்லாம் தென்னந்தோப்புகள். இதில் பாருங்கள் அன்றில் முற்றம்னு சொல்லி. வாவ் செம்மையாக இருக்கு. வாவ் வாவ் இங்கே பாருங்க எப்படி இருக்குங்க.
ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீச்சாக்குள்ளே வந்து மருதம் ரெஸ்டாரண்ட்டில் வந்து இப்போ நொங்கு குடிக்க வந்திருக்கிறோம். எனக்கு இங்கே வந்ததுக்கே வந்து நொங்கு குடிக்கணும், இளநீ குடிக்கணும்னா ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து நொங்கு எங்கேயுமே எடுக்க முடியாமல் போயிட்டு இந்த சீசன் இல்லாதபடியால். ஸோ இன்றைக்கி வந்து இங்கே எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்தோன்னே பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட நொங்கு வந்துட்டு எல்லாம் வெட்டி தந்திருக்காங்க. ஸோ சாப்பிட்டு பார்ப்போம். வாவ், செம்மையாக தான் இருக்குது. இந்த மூன்று கண்ணு உள்ள இது ரீச்சாவை ஃபுல்லாக சுற்றி பார்த்து வீடியோ போடுறேன்னு சொன்னால் 1 மணி நேரத்தில் வீடியோ போட்டால் கூட உங்களுக்கு பத்தாதுன்னு தான் சொல்லலாம். ஸோ நாம் பார்த்த அந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கொள்ளும்னு தான் போட்டிருக்கேன். நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலோ இல்லாட்டி இலங்கையில் இருந்தால் கூட கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ரீச்சாக போய் சுற்றி பாருங்கள். உண்மைக்கும் பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. தங்கி நின்று கூட பார்த்துக்கொள்ளலாம். சாப்பாடுகள் எல்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.